விருச்சிக ராசிக்காரர்கள் எதிரியை மன்னிச்சு விடுறதுனால, எதிரியை கடந்து போறதுனால, பாவம்னு எதிரியும் பாவம்னு நினைக்கிறதுனால சில ஏமாற்றங்களை இவர்கள் சந்திப்பார்கள். இவர்களுக்கு எப்படி எதிரி உருவாகுறாங்கன்னு பாருங்க. மேஷம் தான் 6ஆம் வீடு. அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம், அந்த இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம், அந்த அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்திகள் வரும்போது எதிர்ப்புகள் தானா இவர்களுக்கு உருவாகும். பெரும்பான்மையா நான் பார்த்த அளவுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதாரண எதிரியோட மோதுறதே கிடையாது. பூரா பிரம்மாண்ட எதிரி தான். ஏன்னா சூரியன் அங்க உச்சம் பெறதுனால அரசியல்வாதிகளையும் எதிர்க்கக்கூடிய துணிவு விருச்சிக ராசிக்கு இருக்கு. நிறைய ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் ரோடு போடல, பைப்புல தண்ணி வரல, அது நடக்கல, இது நடக்கலன்னா நேரா கார்பரேஷன் ஆபீஸ் மேல பெட்டிஷன் போடுறது. எந்த அதிகாரியா இருந்தாலும் அந்த அதிகாரியை இடமாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுப்பது, அந்த அதிகாரி இடத்திலே சண்டையிடுவது, ஆர்ப்பாட்டம் செய்வது, போராட்டங்கள் நடத்துவது, இது பூரா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. இது வெளியில மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே தனக்கான உரிமை கிடைக்கலன்னு சொன்னா தட்டி பறிக்கக்கூடிய ஒரு குணம் விருச்சிகத்திலே உண்டு. அதனால இவர்களை பார்ப்பவர்களுக்கு எதிரி போல் தோன்றும்.